ராகு, கேது எப்பொழுதுமே வக்ரமாக சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் ஆகும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதோடு வக்ரம் பெற்ற கிரகங்கள் இணையும் பொழுது அதிகமாக பாதிப்புகளை பெறுவது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கட்டம் தெரியுது. குருவும் ராகுவும் விருச்சிகத்தில் இருக்காங்கன்னு வைங்க. குரு 10 டிகிரியிலையும் ராகு 28 டிகிரியிலையும் இருப்பார். குரு நேர்கதியில் இருக்கும் பொழுது குரு செல்லக்கூடிய பாதையில் ராகு வர்றதுனால குரு அதிகமாக பாதிக்கப்படுவார். அதுவே இங்கே ராகு 28 டிகிரியில் குரு வக்ரமாக 10 டிகிரியில் இருக்காருன்னா குரு அதிகமாக பாதிப்பு இருக்காது. குருவிற்கு அதிகமான பாதிப்புகள் இருக்காது ராகுவால். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே குரு நேர்கதியில் போகும்பொழுது இவர் ராகுவை நோக்கி சென்று கொண்டு இருப்பார். அதனால் ராகுவினால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். அதுவே வக்ரகதியில் செல்லும் பொழுது 2 கிரகம் ராகுவும் எப்பொழுதுமே ராகு கேதுகள் எப்பொழுதுமே வக்ரகதியில் செல்லக்கூடிய கிரகம்னு பார்த்தோம். ஆக ராகு வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் பொழுது குருவும் வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படாது. அப்படியே பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த பாதிப்புகளை சரிகட்டும் விதமாக தசா முடிவில் பெரும் பணம், பெரும் புகழ், பெரிய அதிர்ஷ்டங்கள் என ஜாதகருக்கு ஏதேனும் ஒன்றை மனதிற்கு சந்தோஷமான விஷயமாக கொடுத்து விட்டு சென்று விடுவார். இந்த வக்ர குணம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா பிடிவாத குணத்தை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும்னு ஏற்கனவே பார்த்தோம். எந்த கிரகம் வக்ரம் பெற்றுள்ளதோ, எந்த கிரகம் வக்ரம் பெற்றுள்ளதோ அந்த கிரக காரகத்துவத்திற்கான விஷயத்தில் ஏதேனும் ஒன்றிற்காக ஜாதகர் பிடிவாதமான கொள்கையோடு வாழ்ந்து விட்டு போகக்கூடிய அமைப்புகளில் இருப்பார். தங்களுக்கு தாங்களே ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு வாழ வைத்து விடக்கூடிய அமைப்புகள் இந்த வக்கர கிரகங்கள் ஏற்படுத்தி தரும். பலர் பார்த்தீங்கன்னா தாங்கள் கொண்ட கொள்கைக்காகவே வாழ்ந்து விட்டு போவதை நாம் கண்கூடாக நம்ம பார்த்திருப்போம். இந்த கிரகங்கள் லக்ன யோகராக இருந்து, அதாவது லக்னத்திற்கு நல்ல பாவகத்திற்கு அதிபதியாக இருந்து வக்ரம் பெறாமல் ராகுவோடு இணைந்திருந்ததுன்னு சொன்னால் இந்த யோக பலன்களை தர முடியாதபடி ராகுவால் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடையும். அதனால் ஜாதகருக்கு நல்ல விஷயங்கள் நடக்காது. அதுவே இந்த இந்த நேர்கதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ராகு கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னத்திற்கு அவயோகராக இருக்காங்கன்னு வைங்க, 6, 8ஆம் அதிபதிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ராகு கேதுகளோடு இணைந்திருக்கும் பொழுது இந்த கெடுபலனை தர முடியாத நிலைமையில் அந்த கிரகங்கள் இருப்பார்கள். ஏன்னா ராகு கேதுகள்கிட்ட தன்னுடைய பலத்தை இழக்கிறதுனால அதிகமான கடுமையான தீய பலன்கள் ஜாதகருக்கு நடக்காது. இதுவே அப்படி ரிவர்ஸில் எடுங்க. இப்போ குரு உதாரணமாக நம்ம குரு எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ குரு லக்னத்திற்கு யோகராக இருக்காருன்னு வைங்க. யோகராக இருந்து அவர் நேர்கதியில் இல்லாமல் வக்ரகதியில் இருக்காருன்னு சொன்னால் இங்கே அவர் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட நல்ல பலன்களை, யோகமான பலன்களை கொடுத்து விடுவார். கவலை வேண்டாம். அதுவே குரு அவயோகராக இருக்கும் பட்சத்தில் தீய பலன்களை சற்றும் குறைவில்லாமல் பலமாக கொடுத்து விடுவார்.